ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விலாகும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணலை, காலையில் டீ மட்டும்தான் குடிச்சேன்னா ஒரேடியாக பிரஞ்சே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சாதம் நிறையா மிச்சம் இருந்தது. அதை இன்றைக்கி சித்ரா நான் பண்ணிவிட்டு கீரை ஃப்ரெஷ்ஷாக நேற்று வாங்கியிருந்தேன். அதை வச்சு ஒரு பொரியல், துவையல் இதெல்லாம் தான் இன்றைக்கி ரெசிபி. சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ தேங்காய் இந்த துருவுறது இப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தேன். கையில் துருவுறது, மிக்சியில் நம்ம அடித்து போட்டாலும் அந்த மாதிரி துருவுனா அது பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா? அதனால் அதை வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் துருவினேன். ஸோ அது போக சாதத்துக்கு தேவையான மல்லி இலை அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாமே தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இதில் சாலட் ஸ்பின்னரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரீ ப்ரெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அடுப்பில் வச்சு இறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகா கீரை அண்டு சாதம் ரெண்டுத்துக்குமே தேவைப்படும். சாதத்துக்கு கொஞ்சம் இஞ்சி, அது எல்லாத்தையுமே கீரைக்கு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சாதத்துக்கு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணணும். சரி, டப்பா கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் வச்சா இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கையோடு அது கொண்டு போய் வச்சுட்டு பாக்கி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள்லாம் சித்ரா நான் எப்படி செய்வீங்க? லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும், பட் தேங்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு செய்ய போகிறேன். பூஜைக்கெல்லாம் வைக்கிறீங்க பிரசாதமாக அப்படின்னா வெங்காயம், பூண்டு தவிர்த்துட்டு பாக்கி இதே மாதிரி செஞ்சுக்கலாம். லெமன் ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்கறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் போட்டு செய்கிறோம் இல்லையா? வெறும் லெமன் ரைஸ்னால் நம்ம 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். பட்டு சித்ரா நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். தேங்காய் போடுறதுனால வெயில் காலம்லாம் காலையில் பண்ணிவிட்டு சாயங்காலம் வரைக்கும் வச்சா கூட தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுனால கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான பச்சை மிளகாலாம் கட் பண்ணியாச்சு. இஞ்சியை துருவி எடுத்துக்கிறேன். வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தா கூட போதும். எனக்கு இஞ்சி சேர்த்தா பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக இஞ்சியும் எடுத்துருக்கேன். கையோடு இந்த பிளாட்ஃபார்மையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கீரை தான். ஸோ நல்லா 2-3 தடவை அலசிட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்பின் பண்ணிவிட்டு பொரியலுக்கு எடுத்துக்கலாம். இது அப்பப்போ மறந்துடுவேன், வேறு எங்கேயோ ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஐக்கியாவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்போயாவது தான் ஞாபகம் வரும். ஃப்ரூட் சீட்ஸ் எல்லாம் கழுவணும் அப்படின்னா இதில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணியெலாம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாக்கி இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாதத்துக்கு, கொஞ்சம் கீரை பொரியலுக்கு. ஸோ முதல்ல சித்ரானா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீரை பொரியல் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மிளகாவத்தில் சிசர் வச்சு ஒன்று போல் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே பாக்கி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா கடகடன்னு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக நிலக்கடலை, 5-6 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு, நிலக்கடலைலாம் ஆப்ஷனல் தான், பட் சாப்பிட்றப்ப நிலக்கடுக்கு முறுக்குன்னு வாயில் தட்டுப்பட்டதுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மிளகாய் வத்தல் இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். ஸோ இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும், இல்லைன்னா கருகிரும் டக்குன்னு பருப்புலாம். ஸோ பாருங்கள், நல்லா இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண 2 பல்லு வெள்ளைப்பூடு, இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகா அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். சாதத்துக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன். ஸோ பூண்டு, இஞ்சி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அதில் துருவினது பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம மிக்சியில் போட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருந்தேன், அதனால் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த மசாலா கோட்டார அளவுக்கு தானதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் சாப்பிட்றப்ப நறுக்குன்னு தட்டுப்பட்டால் நல்லாயிருக்கும். அதனால் 1 நிமிஷம் வதக்கிட்டு சாதம் நேற்று வச்சுருந்தது 2 கிளாஸ் வச்சேன், பழைய சாதமாக போடலான்னு. அப்புறம் தான் லெமன் இருந்தது, சரி சித்ரா நான் பண்ணிடலான்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி மிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதில் இப்போது 1 லெமன், பெரிய சைஸாக இருக்கனால 1 லெமன் பிழிஞ்சிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லெமன் பிழிஞ்சிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு விட்ருக்கேன். இப்போது நிறையா கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து ஒரு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு எல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக சித்ரானா ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய் துவையல் நீங்கள் அதுவுமே பண்ண போகிறோம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கீரை இருந்தனால சரி கீரை பொரியல் செஞ்சிடலான்னு உப்பு பார்த்தேன். உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது. ஸோ அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ அதே ஸ்டவ்வில் கீரை வந்து தாளிச்சிடலாம். நான் கீரை முக்கால்வாசி பொரியல் பண்ண மாட்டேன். ஸோ பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்பயுமே கடையிறது தான் பிடிக்கும். பொரியல் ரொம்ப ரேர். பசங்களும் கீரை அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. பொரியல் பண்ணால் சுத்தமாக எடுக்க மாட்டாங்க. அதனால் பொரியல் பண்ணி நிறைய நாள் ஆச்சு. ஸோ இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு கீரை சேர்த்துடுறேன். எப்படியும் எந்தாவது ஒரு கீரை வந்து வாங்கி சமைச்சிடுறது. ஸோ மிளகா வத்தல், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதுவும் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயமும் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்க்குறப்பயே உப்பு சேர்க்கல. நான் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து பார்க்கறதுக்கு இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. வெந்து வர்றப்போ கொஞ்சமாக ஆகிடும். நம்ம இவ்வளோ கீரைக்கு அப்படின்னு உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நிறையா சேர்த்துருவோம். அதனால் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அளவு திட்டம் தெரியும். கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தெளிச்சிட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு விட்டுற போகிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அந்த டைமில் கேஸ் மேடெல்லாம் தொடச்சிட்டு அந்த பக்கம் பாத்திரமே போய் கழுவிட்டு வந்துட போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் தான் வச்சு விட்ருக்கேன். கீரை நல்லா வற்றி வெந்துருச்சு. ஸோ உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி திருப்பியும் 1-2 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். ஸோ நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டிருக்கேன். பாருங்கள் பாத்திரம் எல்லாம் கடகடன்னு அது வேகிற டைமில் கழுவி வச்சாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு. அதனால் சிட் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவருக்காக. இன்னும் பாருங்கள் கபோர்டுக்கு ஆளே வரல. அடுத்த வாரம் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. டெட் எதுமா டெட் ரோகண்டேனா டெட்டு பாருங்கள் கட்டில் கடியில் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு கட்டில் கடியில் தூங்கிட்டு இருப்பான். தர நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா. மாறி மாறி வேறு வேறு கட்டில் கடியில் போயிடுவான். இவன் அப்பப்போ கூட இருப்பான். அப்புறம் அவன் கூட போய் சேர்ந்துப்பான். இன்னைக்கு கதவெல்லாம் நான் கிட்டத்தட்ட மூடியே தான் வச்சுருக்கேன். பயங்கர சூடு. இந்த பால்கனி மட்டும்தான் திறந்து வைக்கிறது. பாருங்க இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் அந்த லேசி சூசன். ஸோ அவ்வளோதான். கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கீரை பொரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ அந்த பொரியல் அவ்வளோவா பிடிக்காது. கடைஞ்சா சாப்பிட்ருவேன். பருப்பு போட்டு கடைஞ்சாலும் சரி, புளி போட்டு கடைஞ்சாலும் சரி, நார்மலாக மசியல் பண்ணாலும். ஸோ தேங்காய் துருவுனது போக பாக்கி இருந்தது. அதை வந்து துவையலுக்கு சில்லாக எடுத்துட்டு கத்தி வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு மேலே என்னால் துருவ முடியல. அதனால் சரி துவையலுக்கு அப்படியே கட் பண்ணியே போட்டுக்கலான்னு தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த சித்திரான்னா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட 2 புதினா இலை, கொஞ்சமாக மல்லி சேர்த்தாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அந்த துவையிலுமே கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை இட்லிக்கு கூட கட்டி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் வந்து ஃபேன் போட்டு உட்காந்துருக்கேன். 2 பேரும் கூட வந்து படுத்துருக்கானுங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெளியிலேருந்து முட்டை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். சிட்டு டெட்டுக்கு முட்டையும் காலி ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைடு அதையும் வேக வச்சுட்டு முட்டையும் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சது. அப்புறம் சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கும் ஈவினிங் தோசை மாவு இருக்குது. அதனால் டின்னருக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. தக்காளி தொக்கு பண்ணது ஃப்ரிட்ஜில் இருக்குது. நேற்று வச்சு அந்த புளிக்குழம்பு எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ தொட்டுக்கவையும் செய்ய வேண்டியில்லை. இந்த வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி கிச்சனில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. ஸோ முட்டை வந்து தானாகவே 10-12 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும். இருந்தாலுமே நான் வந்து அலாம் வச்சு விட்டுருவேன். இவன் பாருங்கள் முட்டை வாசனைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கான். 2 மணிலேருந்து சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிருவான். மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் சாப்பாடு தருவேன். அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான் முட்டை கொடுப்பாங்களா அப்படின்னு. சரியான சாப்பாட்டுறாமா இவன்.
கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறேன், உடம்பு வெயிட்டு கம்மியாகட்டும். நார்மலாக கொடுக்குறத விட இப்போ வந்து கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் முட்டை கொடுக்கலன்னு அங்கே போய் தூங்கிட்டான் பாருங்க. ஸோ சாதம் சர்வ் பண்ணலாமா? ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா சாப்பிட்றேன்னாரு. நான் வந்து பசிக்குது, சாப்பிட போகிறேன். ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ நல்லா சித்ரானா நிறைய கீரை துவையல், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஸோ சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபேனை போட்டுட்டு எல்லா தொட்டுக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்றேன். ஹோப் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.